விவேக்கோட குட்டி பயோகிராபி பார்க்கலாமா? விவேக் அவர்கள் 1961 நவம்பர் 19 அங்கேய பாண்டியன் மணியம்மாளுக்கு பிறந்திருக்காரு. இவர் எங்க பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில தான் பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊரு கோவில்பட்டி தான். தந்தை ராமநாதபுரத்துல இருந்திருக்காங்க. சின்ன வயசுலயே பரதநாட்டியம் கத்துட்டு இருக்காரு. அதுக்காக நிறைய மேடையில பரதநாட்டியம் ஆடியும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹார்மோனியம், வயலின், தபேலா போன்ற இசைக்கருவிகளையும் இசைக்க வல்லவரா இருந்திருக்காரு. மதுரை அஞ்சல் தந்தி அலுவலகத்துல பணியாற்றிய போது மதுரையில நடைபெற்ற பாரத நாட்டிய போட்டி ஒன்றுல பங்கேற்றாரு. சென்னையில நடந்த இறுதி போட்டியில காலகேந்திர கோவிந்தராஜன் மூலமா கே பாலச்சந்திரன் அறிமுகமும் ஆனாரு. விவேக் அவர்களுடைய டான்ஸையும் மிமிக்கிரியும் பார்த்து பாலச்சந்திரன் அவர்கள் அவருடைய படத்துல வாய்ப்பும் கொடுத்திருக்காரு. அந்த படம் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற படத்தின் மூலமா விவேக் அவர்களை அறிமுகமும் படுத்தினாரு. அதுக்கப்புறமா நம்ம விவேக் அவர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்துல பணி கிடைக்கவும் கோடம்பாக்கத்துல குடும்பத்துடன் வந்து குடியேறினாரு. அருட்செல்வி என்பவங்களை திருமணம் முடிச்சு அமிர்தா, நந்தினி, தேஜஸ்வினி, பிரசன்னா குமார் அப்படின்றவங்க இவங்களுக்கு பிள்ளைகளா பிறந்தாங்க. ஆனா இவங்களுடைய மூணாவது குழந்தை அக்டோபர் 29, 2015 இறந்துட்டாங்க. 90s தொடக்கத்துல துணை நடிகரா தமிழ் திரையுலகில் நடிக்க தொடங்கி இவர் பின்னர் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகராகவும் ஆனாரு. பெரும்பாலான திரைப்படங்கள்ல கதைநாயகனின் நண்பனாக வேடமேற்று நடிச்சிட்டு இருந்தாரு. சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை பரப்புவதில் இவர் பாராட்டப்பட்டாலும் இவர் பேசும் இரட்டை பொருள் பொதிந்த வசனங்களுக்கான விமர்சனமும் எழும்பிச்சுனே சொல்லலாம். புது புது அர்த்தங்கள், மின்னலே, பெண்ணின் மனதை தொட்டு, ரன், நம்ம வீட்டு கல்யாணம், தூள் முதலிய படங்கள்ல இவருடைய நகைச்சுவை எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். புது புது அர்த்தங்கள் படத்துல இவர் பேசிய இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலன்ற வசனம் இன்னைக்கு வர பேசப்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்திய அரசு இவருக்காக 2009 பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்திருக்காங்க. இவருடைய நகைச்சுவை லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றை இடித்துரைப்பதில் இவர் சிலர் சின்ன கலைவாணர்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில விஷயங்களை யாரால சொல்ல முடியாதோ இவருடைய நகைச்சுவையினால பட்டும் படாம சொல்லிட்டு போயிருவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஜனங்கள் இவரை ஒரு சின்ன கலைஞர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா தம்பி, விபத் பாரதி மூலமா வேலை கேக்குறியா? பழைய ரேடியோ தான், ஆனா இன்னும் நல்ல சவுண்டா தான் இருக்கு. இந்த ஜாட பேசுற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். இப்ப உனக்கு என்ன வேணும்? இந்தாங்க, எனக்கும் சிவாவுக்கும் இந்த மாசம் டோக்கன் புக். ஓகே, எங்கேப்பா உன் நண்பர்? அக்காடின்ல காத்து பிடிக்கிறானா? அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான். அங்க போனா 2 வீலர் டியூன் பண்றான், இங்க வந்தா அக்காடின்ல காத்து பிடிக்கிறான். டேய் நலபீமா, ரசத்துல உப்பு போட்டியா? இத வர்றா, அது எப்படி இங்க இருந்தே ரசத்துல உப்பு போடாதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? பிலிம் காட்டுறீங்களே. வாசனை தமிழன் எதுல சோட போனாலும் சாப்பாடு மேட்டர்ல ஜீனியஸ் தான். பாருங்க, ப்ரொஃபஷனல் ஈட்டர்ஸ். நம்ம விவேக் அவர்கள் நிறைய ஹெல்ப் நிறைய பேருக்கு பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் அப்துல் கலாமுடைய வழியை தான் அவர் பின்பற்றிட்டு இருந்தாருன்னு கூட சொல்லலாம். நிறைய செடிகள், மரங்கள்னு எல்லா இடத்துலயுமே நட்டு வச்சிட்டு இருந்தாரு. அதே வழியை இன்னும் அவருடைய ஃபேன்ஸ் சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவர் திடீர்னு இறந்தது கண்டிப்பா திரையுலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பா தான் இருந்துச்சு. இவர் ஏப்ரல் 16, 2021 அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் காரணமாக சென்னையில இருக்க வடபழனியில ஒரு பிரைவேட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. ஆனா சிகிச்சை பலனின்றி 17 ஏப்ரல் 2021 அதிகாலை 4:30 மணிக்கு காலமானாரு. இவருக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டுச்சு. இவருடைய இறப்புக்கு நிறைய பேர் நிறைய விதமா பேச ஆரம்பிச்சாங்க. இவரோட ஹார்ட் அட்டாக் ரீசனே இவர் கொரோனா ஊசி போட்டதுக்கு அப்புறமா தான் இவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய நண்பர் கூட அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருந்து இவர் இந்த ஊசி போடல அப்படின்னா கண்டிப்பா இவரை காப்பாத்திருக்கலாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இறக்குறதுக்கான ரீசன் கண்டிப்பா தெரியல. அவ்வளோ ஃபிட்டா இருப்பாரு விவேக் அவர்கள். சாப்பாடு எல்லாத்தையுமே பார்த்து தான் சாப்பிடுவாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸே கிடையாது. கொரோனா ஊசி போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம நிறைய ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருந்துச்சு. சோ நிறைய பேர் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்தியன் 2 படத்துல நம்ம விவேக் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் ஃபுல்லா நடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. இந்த படத்துல நம்ம விவேக் அவருடைய கேரக்டரை 50% வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு மேல ஏஏ வச்சு எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்ல அவருடைய கேரக்டரை ஃபுல்லாவே மாத்தி வேற யாராவது பிளே பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.